Hey guys, welcome back to my channel. So in this video, let's see about the analysis and summary of William Shakespeare's Sonnet 12. First of all, let's see about the introduction to the sonnet. Shakespeare வந்து டோட்டலாக 154 sonnets வந்து எழுதியிருக்காங்க. எல்லாமே வந்து லவ், டைம், பியூட்டி அண்ட் மார்டாலிட்டி இந்த மாதிரி தீம்ஸில் வந்து இருக்கும். இந்த சொனட்ஸ் எல்லாம் வந்து இயம்பிக் பென்டாமீட்டரில் வந்து எழுதியிருப்பாங்க. இதில் எல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் ரைம் ஸ்கீம் வந்து இருக்குது. போத் இமோஷனல் டெப்த் அண்ட் இன்ட்ரிகேட் வேர்ட் பிளேக்கு வந்து இது ரெனவுண்டாக இருக்குது. இதில் டீல் பண்ணியிருக்க தீம்ஸ் எல்லாம் வந்து இப்போவும் டைம்லெஸ்ஸாக வந்து இருக்குது. ஆஃபன் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆன லவ், லாஸ் அண்ட் பேசேஜ் ஆஃப் டைம் இதை பற்றி ரொம்ப டீப் இன்சைட்ஸ் வந்து இந்த சொனட் வந்து டெலிவர் பண்ணும். தென் லெட்ஸ் see about தி சொனட். ஃபர்ஸ்ட் லைனில் ஷேக்ஸ்பியர் ஒரு கிளாக்கை பற்றி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிளாக் வந்து என்ன பண்ணுவோம்னா டைம் வந்து மெஷர் பண்ணும். ஸோ இதில் ஒரு கிளாக்கை மென்ஷன் பண்ணிட்டு வந்து பேசேஜ் ஆஃப் டைமை பற்றி தான் வந்து அதில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாக்கை வந்து பார்க்கும்போது வந்து கிளாக் வந்து டைம் வந்து சொல்லும். நெக்ஸ்ட் லைனில் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து ட்ரான்சிஷன் ஃப்ரம் டே டு நைட்டை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. டேலேருந்து நைட்டுக்கு வந்து மாறும்போது வந்து அப்போது வந்து டைம் வந்து சேஞ்ச் ஆகுது. அது வந்து சைக்கிள் ஆஃப் லைஃப், நம்மளோட லைஃப் சைக்கிளும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. தென் தேர்ட் லைனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைம் வந்து பாஸ் ஆக நேச்சரும் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்குது, அதோட பியூட்டி அண்ட் யூத்தும் வந்து போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைனில் அவர் வந்து ஏஜ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஹேரும் கூட வந்து ஒயிட்டாக வந்து டேர்ன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஏஜிங் ப்ராசஸ் அண்ட் பேசேஜ் ஆஃப் டைமை தான் வந்து இதுலேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி வந்து சீசன்ஸும் வந்து சேஞ்ச் ஆக வந்து ட்ரீஸே வந்து லீவ்ஸ் எல்லாம் வந்து இல்லாமல் இருக்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சைக்கிள் ஆஃப் லைஃப் அண்ட் நேச்சரை வந்து சிம்பிளைஸ் பண்ணுது. ஷேக்ஸ்பியர் வந்து தென் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காலத்தில் இந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து ஹர்ட் கேட்டில்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேட் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இதெல்லாம் வந்து லீவ்ஸே வந்து இல்லாமல் பேரனாக இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. இதுவும் பேசேஜ் ஆஃப் டைம் அண்ட் சேஞ்ச் தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் லைன் வந்து எண்ட் ஆஃப் சம்மரை வந்து டிபிக்ட் பண்ணுது. க்ரீனரியாக நேரமே இருந்து பிளான்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணி பண்டில்டாக அதையெல்லாம் வந்து ஷீவ்ஸாக வந்து டைப் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து சீசனோட எண்ட் அண்ட் பேசேஜ் ஆஃப் டைமை தான் வந்து டெபிக்ட் பண்ணுது. பயர்னா ஒரு ஸ்டாண்ட் ஃபார் எ காஃபின். ஸோ இந்த லைனில் வந்து இமேஜரி ஆஃப் டெத் தான் வந்து இருக்குது. இதில் ஒயிட் பியர்ட் ஓல்ட் ஏஜை வந்து சிம்பிளைஸ் பண்ணுது அண்ட் இன்னெவிட்டபிலிட்டி ஆஃப் மார்டாலிட்டி. ஸோ மார்டலாக வந்து பிறந்த எல்லாருமே வந்து இறந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஐடியா தான் வந்து இதுலேயும் இருக்குது. ஸோ தென் ஷேக்ஸ்பியர் வந்து பியூட்டியை பற்றி ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. பியூட்டி வந்து டைம் ஆக வந்து பியூட்டி வந்து போயிடும். ஸோ டைம் வந்து பாஸ் ஆக என்னெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது எல்லாத்தையும் மாதிரி வந்து பியூட்டி வந்து சேஞ்ச் ஆக தான் செய்யும். ஸோ இதான் வந்து இஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏஜிங்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டைம் பாஸ் ஆக பியூட்டிஃபுல்லாக இருந்த எல்லா திங்ஸுமே வந்து லெஸ் சார்மிங்காக வந்து ஆகும். டைம் வந்து கிராஜுவலாக நாம் வந்து என்னெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து நாம் பார்க்குறோமோ அதோட அட்ராக்டிவ்னஸ் எல்லாத்தையும் வந்து குறைச்சிரும். வேவ்ஸ் வந்து ஷோரில் உள்ள மணலெல்லாம் வந்து எப்படி கொண்டு போகுதோ அதே மாதிரி தான் வந்து டைமும் வந்து பியூட்டி, நம்ம அட்மையர் பண்ணுற அந்த பியூட்டியை வந்து கொண்டு போயிடும். ஈவன் நம்ம மோஸ்ட் அட்ராக்டிவாக வந்து ஃபைன் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வந்து மாறிடும் அண்ட் அதுவும் டைம் ஆக அதோட பியூட்டி வந்து போயிடும். ஸோ டைம் வந்து போயிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் நம்மளால் வந்து டைமை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நாம் வந்து இறக்கும்போது நம்மளோட பியூட்டி வந்து கூடவே வந்து இறந்துடும். ஸோ நாம் வந்து ஓல்ட் ஆக நம்ம பார்க்குற பீப்புளும் வந்து ஓல்ட் ஆயிடுவாங்க. லாஸ்ட் கப்லெட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டைம் வந்து நம்ம புவராக இருக்கோமா ரிச்சாக இருக்கோமா இதை பற்றி எதுவுமே வந்து கேர் பண்ணாது. ஸோ வந்து இவர் வந்து யங் ஜென்ரேஷனுக்கு வந்து மேரேஜ் பண்ணுங்க, அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ டைமுக்கு வந்து எகெயின்ஸ்டாக நம்மளால் வந்து ஃபைட் பண்ண முடியாது. ஸோ யங் ஜென்ரேஷனுக்கு வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ now let's see about the analysis of the play. First of all, let's deal with the themes. இதில் வந்து time changes beauty, impermanence of beauty, transience of life, decay of beauty over time, passage of time and its effects on beauty and youth, the inevitability of aging and mortality, the power of art and poetry to preserve beauty and memories, the contrast between the permanence of art and the impermanence of life, the idea of immortality through the written word. இந்த மாதிரி தீம்ஸ் எல்லாம் இந்த சொனட்டில் வந்து பார்க்க முடியும். Then let's see the symbols in the sonnet. First one வந்து டைம். டைம் வந்து என்னென்னா பேசேஜ் ஆஃப் டைம் அண்ட் டைமுக்கு வந்து பியூட்டி அண்ட்
யூத்தை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான பவர் வந்து இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஏஜிங் அண்ட் மார்டாலிட்டியோட இன்னெவிட்டபிலிட்டியை பற்றி வந்து டீல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாக் வந்து அதோட ஒரு டிக்குக்கும் வந்து டைம் வந்து போயிட்டே வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளோட ஃப்ளீட்டிங் ஆஃப் நேச்சர் ஆஃப் லைஃப் அண்ட் பியூட்டி இதை ரெண்டையும் வந்து சிம்பிளைஸ் பண்ணுது. இது வந்து என்னெல்லாம் வந்து இருக்கோ எல்லாமே வந்து டிகே ஆகும் டைம் ஆக ஆக அப்படிங்கிறத வந்து டிபிக்ட் பண்ணுது. தென் ஆர்ட் அண்ட் பொயட்ரி. ஸோ இதில் வந்து ஆர்ட் அண்ட் பொயட்ரிக்கு வந்து பியூட்டியை வந்து இம்மார்டலைஸ் பண்ணுறதுக்கு பவர் வந்து இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. நேச்சர் வந்து நேச்சர் ஆஃப் லைஃப் வந்து சீசன் கூட வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ நேச்சர் மாதிரியே வந்து லைஃப்பும் வந்து ஒரு ப்ராசஸ் ஆஃப் க்ரோத், டிகே அண்ட் ரினியூவல் இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வந்து லைஃப்பில் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். தென் வந்து மிரரிங் த ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். ஸோ ஒரு உயிர்னா நேச்சர் ஆனாலும் சரி, அது வந்து ஹியூமன் ஆனாலும் சரி, வந்து ஃபர்ஸ்ட் வந்து பர்த் ஆவாங்க, தென் வந்து க்ரோத் ஆவாங்க, தென் டிகே அண்ட் தென் ரினியூவல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து அது வந்து பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த சொனட்டில் உள்ள ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். இதில் மெட்டஃபர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைமோட பாசிங்கை வந்து சீசன் வந்து சேஞ்ச் ஆகுறது கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. தென் பர்சானிஃபிகேஷன். டைம் வந்து ஹோல் பொயம்லேயே வந்து பர்சானிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. தென் அலிட்ரேஷன். தென் ஆஃப் தை பியூட்டி டோத் பெரஃப்ட். இந்த லைனில் வந்து பேங்கிற சவுண்டு வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. இது வந்து லாஸ் ஆஃப் பியூட்டியை வந்து டிபிக்ட் பண்ணுது. தென் ஃபோர்த் லைன்லேயும் வந்து அலிட்ரேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. when I behold the violet past prime. அதில் வந்து பி சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. தென் ஹைப்போபோலும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து and see the brave day sung in hideous night. இதில் வந்து டார்க்னஸ் வந்து டே டைமோட பிரைட்னஸ் கூட வந்து எக்ஸாஜரேட் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சொனட்டில் வந்து டைம் வந்து சென்ட்ரல் தீமாக வந்து இருக்குது. அதோட இஃபெக்ட்ஸ் வந்து மார்டாலிட்டி, பியூட்டி அண்ட் நேச்சரில் வந்து எப்படி இருக்குதுன்னு வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விவிட் இமேஜ்ரி வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரெடிஷ்னலான ஷேக்ஸ்பீரியன் சொனட் ஃபார்மான 3 குவாட்ரைன்ஸ் அண்ட் ஒரு ஃபைனல் ரைன் கப்லெட் வந்து இருக்கும். இந்த ஹோல் பொயம்லேயே வந்து டைம் வந்து பர்சானிஃபை பண்ணியிருப்பாங்க. டைமுக்கு வந்து பியூட்டி, நேச்சர் என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் வந்து அழிக்கிற ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் வந்து இருக்கிறதா வந்து டெபிக்ட் பண்ணியிருப்பாங்க. பொயமோட டோன் வந்து ஒரு கண்டம்ப்ளேட்டிவ்லேருந்து ஒரு மெலங்கலிக் டோனில் வந்து போகிற மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா டைமோட பாசிங்கை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இதில் வேரியஸ் சிம்பிள்ஸான சன், மூன், சீசன்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து லைஃப், டெத் அண்ட் சைக்கிளிக் அண்ட் நேச்சர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸை வந்து டெபிக்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ லிட்ரரி டிவைஸஸான அலிட்ரேஷன், அசனன்ஸ், கன்சனன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பொயமோட பியூட்டி அண்ட் மியூசிக்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு மியூசிக்கல் டோன் வந்து பொயட்ரிக்கு வந்து கொடுக்கும். ஸோ இந்த பொயம் வந்து எலிசபெத்தன் டைமில் வந்து எழுதப்பட்டிருந்தாலும் இதில் வந்து ஒரு யூனிவர்சல் தீம் வந்து இருக்கு. மொத்தம் இப்போ உள்ள பீப்புளுக்கு வந்து செட் ஆகுற மாதிரி டைமை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தீஸ் சொனட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.